எல்லாருக்கும் வணக்கம். ஒரு கிராமத்தில் ஒரு நெட்டையன் குட்டையன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்காங்க. அதில் அந்த நெட்டையனுக்கு எப்பயுமே கொஞ்சம் பொறாம குணம் அதிகங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த குட்டையன் மேலே தான். குட்டையன் எல்லார்கிட்டையும் நல்லா நயமாக பேசுகிறதும் நல்ல பெயர் எடுக்கிறதும் அந்த நெட்டையனுக்கு சுத்தமாக பிடிக்கலங்க. அதனால் எப்படியாவது இவன் பேரை கெடுக்கணும்னு சொல்லிட்டு ஊர் பஞ்சாயத்தில் குட்டையன் மேலே பொய்யா ஒரு பழியை சுமத்தி பஞ்சாயத்தில் தண்டனையும் வாங்கி கொடுத்துட்றாரு. கொஞ்ச நாள் இப்படியே போகுதுங்க. வீண் பழி சுமத்தப்பட்டதுனால ரொம்ப ரொம்ப அவமானத்தோட கூனி குறுகி குட்டையன் வேற வழி இல்லாமல் அங்கே வாழ்ந்துட்டு வராங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் நெட்டையனோட குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருதுங்க. நிறைய பேருக்கு உடல் நலம் சரியில்லாமல் போகுது, பையன் சரியாக படிக்காமல் போகிறான், அம்மா அப்பா நோயால் அவதிப்படுறாங்க. இப்படி நிறைய சங்கடங்கள் அவனுக்கு வந்துட்டே இருக்கு. அவனுக்கு ஒரு இடத்துல தோணுதுங்க, நம்ம குட்டையனுக்கு இப்படி செஞ்சதுனால தான் நமக்கு இப்படி நடக்குதோன்னு சொல்லி அவனோட மனசாட்சி அவனை உறுத்த ஆரம்பிக்குது. ஐயையோ, பெரிய தப்பு பண்ணிட்டோமே, இந்த பாவத்துக்கு நம்ம கண்டிப்பாக பரிகாரம் தேடினோன்னா நமக்கு நடக்கிற கெட்டது எல்லாமே நின்று போயிடும்னு நினச்சி பக்கத்து ஊரில் ஒரு சாமியார் வந்திருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவரை தேடி ஓடுறாங்க. சாமியாரை பார்த்து காலில் விழுந்து வணங்கிட்டு அவர் செஞ்ச தப்பை எல்லாத்தையும் சொல்லி அதுக்கு ஒரு பிராய்ச்சித்தம் கேட்குறாரு. சாமியார் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன பண்ணுற, ஒரு 3 கிலோ இலவம் பஞ்சை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னைக்கு நைட்டு குட்டையன் வீட்டு முன்னால் பரப்பிட்டு வந்துரு, நீ நாளைக்கு காலையில் என்ன பாருன்னு சொல்கிறாங்க. ஊர் திரும்பிய நெட்டையன் சாது சொன்ன மாதிரியே, அதாவது அந்த சாமியார் சொன்ன மாதிரியே இலவம் பஞ்சை எடுத்துகிட்டு போய் குட்டையன் நல்லா தூங்கினதுக்கு அப்புறமா அவங்க வீட்டு முன்னால் பரப்பிட்டு அடுத்த நாள் காலையில் சாமியாரை பார்க்க வந்துடுறாங்க. ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சிட்டேன், இப்போ என் பாவெல்லாம் போயிருமான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த சாமியார் சொல்கிறாரு, இப்போ நேராக குட்டையன் வீட்டுக்கு போ, நேற்று நீ பரப்பி வச்சுட்டு வந்தல்ல அந்த பஞ்சை, அதை எல்லாத்தையும் ஒரு மூட்டையில் கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நெட்டையனுக்கு ஒன்றுமே புரியலங்க. சரி, எப்படியோ நம்ம பாவம் சரியாக போனால் சரிதான்னு சொல்லிட்டு சாமியார் சொன்னது செய்யறதுக்காக குட்டையன் வீட்டு முன்னால் போய் பார்த்தா அங்கே ஒரு பஞ்சு துளி கூட கிடையாதுங்க. எல்லாமே காற்றுல பறந்து போயிருச்சு. நெட்டையனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏமாற்றத்தோட சாமியார் கிட்ட ஐயா, அங்கே பஞ்சு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல சாமியார் அதை கேட்டு சிரிக்கிறாரு. நீ பரப்பிய பஞ்சை எப்போ இப்போ அங்கே இல்லையோ, எப்படி அதை உன்னால் மறுபடியும் அள்ள முடியலையோ, அது மாதிரி தான் ஒருத்தர் மேலே நீ வீண் பழிய சுமத்துனா அந்த பாவத்தை இப்போ உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, இதுக்கு பரிகாரமும் கிடையாது, நீ முதல்ல இங்கேருந்து போன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நொந்தும் பயந்தும் போன நெட்டையன், ஐயா, உங்களை தான் நான் முழுசாக நம்பி வந்தேன், நீங்களே இப்படி சொல்கிறீங்களே, பரிகாரமாவது ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்கும் போது இதுக்கு என்னால் எதுவும் செய்ய முடியாது, உன் தவறுக்காக கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளு, அது மட்டும்தான் ஒரே வழின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி தாங்க, வீண் பழியை ஒருத்தவங்க மேலே நம்ம சுமத்தினோன்னா ஏதோ ஒரு ஸ்டேஜில் நம்ம மனசாட்சியே நம்மளை கொல்ல ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த தவறை ஒருபோதும் செய்யாதீங்க.